வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டிஆர்பியுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிவி ரிசல்ட்டு இதெல்லாம் வருமா வராதா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பொறுத்த வரைக்கும் 70 வினாக்கள் குளறுபடி அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இனி இது வருவதற்கு தாமதம் ஏற்படும். இல்லைனா பார்த்திங்கன்னா தேர்வை ரத்து செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வுகளை ரத்து செய்யப்படுறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கே தவிர மீண்டும் ரிசல்ட்டை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம், தேர்வு வருமா வராதா, முடிவு வருமா வராதா, இந்த மாதிரி நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த ஒரு வீடியோ. முடிவு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. தேர்வை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் தேர்வு நடத்தப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுகிற ஒரு கருத்து. ஸோ டெட் தேர்வு அடுத்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் டெட் தேர்வு 60 மார்க் எடுத்த அனைவருக்குமே பாஸ் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இன்றைக்கி மாலை ஒரு 2:30 மணி அளவில் இறுதி தீர்ப்பாக வர இருக்குது. ஸோ ஒரு இறுதி தீர்ப்பு கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லார் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுது. நிச்சயமாக பார்த்திங்கன்னா டெட் ஆசிரியர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தீர்ப்பாக வரும் என்று எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ ஒரு இறுதி தீர்ப்பை டிஆர்பியோடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு சில தினங்களில் இன்றைக்கி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளார ஒரு இறுதி தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தும் உடனடியாக தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நியமனம் செய்யப்படும். ஸோ இந்த 2026 கல்வியாண்டு தொடக்கத்திலிருந்து இதை நடைமுறைக்கு கொண்டுவோம். தற்காலிக ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஒரு 18,000 ஆசிரியர்களை உடனடியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த 3ஆம் தேதியிலேருந்து பணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர்களுக்கு அனைவருக்குமே தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களாக நிரப்பப்படும் அப்படின்றத ஒரு அப்டேட்டாக வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முடிவுக்கு வந்துருச்சு டெட்டுடைய இறுதி கட்டத்தில். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டெட் ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாக நமக்கு வர இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த ஆண்டோடைய நோட்டிஃபிகேஷன் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஓடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட போகிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தேர்வு அறிவிப்புகள் அனைத்துமே இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ளார இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ நிச்சயமாக பிஜிடிஆர்பியோடைய சிலபஸ் மாற்றுவாங்களா, எந்த டிபார்ட்மெண்ட்டோடைய சிலபஸ் மாற்றுவாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சிலபஸ் மாற்றுறது நிச்சயமாக நடக்குது. ஆர்டி மூலமாக இதை நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த சிலபஸ் யூஜிடிஆர்பியில் மாற்றப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் வந்த 1/6/2024 சிறப்பு நிறைவு பெற உள்ள ஆசிரியர்கள் கவனத்திற்கு. பணி வரன்முறை தொகுப்பூதிய நியமனம் ஸ்பெஷல் கிரேடில் உள்ள சிறப்பு நிலை ஆசிரியர்கள் தற்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது கருத்துக்கள் தயாரித்து கொள்ளலாம். படிவத்தால் ரெக்கார்ட் ஷீட், பணிக்காட்டு வலையினால் பணிக்காட்டு விவரங்கள், விடுப்பு விவரங்கள், போராட்டத்தில் பங்கேற்பு, முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள், ஸ்பெஷல் ரிப்போர்ட், ஒருங்கிணைந்த சான்று, சார்ந்த ஆசிரியர் விண்ணப்பம், மேலே உள்ள கருத்துக்கள் இணைக்கப்பட வேண்டியவை. எஸ்ஆர் பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டுடைய பேஜ் 1-2, நியமன ஆணை எஸ்ஆர் என்ட்ரி பேஜ், பணிவரன்முறை ஆணை, பணிவரன்முறை எஸ்ஆர் என்ட்ரி பேஜ், தகுதிக்கான் பருவம் எந்த பீரியடில் உள்ள வரீங்க எஸ்ஆர் என்ட்ரி பேஜ், தேர்வுநிலை ஆணையம், எஸ்எல்சி மார்க்கெட், எஸ்எல்சி கைட்லைன்ஸு, எஸ்ஆர் என்ட்ரி பேஜ், ஹையர் செகண்டரி மார்ஜ், ஹையர் செகண்டரி கைட்லைன்ஸு, எஸ்ஆர் என்ட்ரி பேஜ், யூஜி கான்வகேஷன், யூஜி கைட்லைன்ஸு, எஸ்ஆர் என்ட்ரி பேஜ், பிஜி கான்வகேஷன், பிஜி கைட்லைன்ஸு, பிஜி என்ட்ரி பேஜ், பிஎட் கான்வகேஷன், பிஎட் ஜென்யூனஸ், எஸ்ஆர் என்ட்ரி பேஜ், எஸ்எஸ்எல்சி டு பிஎட் இந்த ஜென்யூனஸ் எல்லாமே எஸ்ஆர் ஒரு பக்கத்தில் பதிவு செய்திருந்தால் இது எல்லாமே ஜென்யூனஸ் எல்லாமே ஒரு முறை இருந்தாலே போதும். இது தவிர சிலருக்கு HSLC, SLC படிக்காதவர்கள் டிஎன்பிஎஸ்சி செகண்ட் கிளாஸ் லேண்ட் ஷெட்
டெஸ்ட் பாஸ் டீட்டெயில் எஸ்ஆர் என்ட்ரி பேஜை நீங்கள் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 1/6/2026க்கு முன்னாடி சிறப்பு நிலையை பெற உள்ளதால் தங்களின் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள இந்த பதிவு எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டு தயாரித்து கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.